ஒரு சின்ன இன்சிடென்ட் 10 o'clock above ஆயிடுச்சு நைட் டைம். ஸோ அப்போ வந்து அந்த டிரைவர் வந்து டச் பண்ணிருக்கு லெக்கில். ஸோ அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. முதல்ல ஸ்டாப் பண்ணும், முதல்ல அந்த பைக் டாக்ஸி ஸ்டாப் பண்ண நல்லது. வாயில் வந்ததை கேட்குறாங்க, இல்லைன்னா முடியலன்னா வேலையை பார்த்துக்கோங்கன்றாங்க, இல்லைன்னா கூடவே வந்து ஒரு மாதிரி இது ட்ராக் பண்ணி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஆட்டோக்கார ஒழுங்காக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கே ரேட் சொல்கிறாங்க. 250 ரூபா 300 எப்படி போவோம்? கரெக்டாக ரேட் வச்சா ஏன் நாங்கள் ரேப்பிடோ ஊபருக்கு போகிறோம். எக்ஸ்ட்ரா 30 rupees கேட்குறாங்க. ஓலாவில் 50 rupees வரைக்கும் கேட்குறாங்க. 20 கொடுக்குறீங்கன்னா வரமாட்டேன்றாங்க, 30 கேட்குறாங்க, 40 கேட்குறாங்க சம்டைம்ஸ். 250 ரூபா கொடுனா எதுக்கு 250 ரூபா? அதை வெளில சொல்லிடாதீங்க, ரேப்பிடோ கம்பெனியில் சொல்லிடாதீங்க அப்படி சொல்கிறாங்க. பைக் வந்து அந்தளவுக்கு எனக்கு சேஃப்டியாக எனக்கு தெரியல. ஓலா ஊபரில் வந்து எப்படி சொல்கிற பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்ப குறைவு, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க வந்து வீட்டிலேருந்தே யாரோ புக் பண்ணுறாங்க, யாரோ ஐடியில் நிறையா ஸ்கேம் பண்ணி புக் பண்ணுற மாதிரி நிறையா இல்லீகலாக நடக்குது. இல்லை எங்கள் அண்ணன் வராரு, எங்கள் தம்பி வராரு, இதுதான் புக் பண்ணி ஏற்றிட்டு போகிறாங்க. போகிறப்ப நிறையா நடக்குது. ஏன்னா புக் பண்ணுறது ஒருத்தராக இருக்காங்க, ட்ராவல் பண்ணுறது இன்னொருத்தராக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறையா பேருக்கு அவங்களுக்கே பாதிப்பு இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி ரேபிட்டோ ஓட்டுறவங்க இல்லாமல் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு என்ன பாதிப்பாகுதுன்னா வருமானம் கம்மியாகுது. ஓகே, அவங்க வெர்ஷன்லேருந்து அவங்க பேசுகிறது கரெக்டு தான். ஆனால் நார்மல் அன்றாட இப்போ விலைவாசி பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அதில் வந்து இவங்க கேட்குற அந்த ஒரு பைசாலாம் யாராலையும் கொடுத்து போக முடியல. ஏன்னா ஒவ்வொரு ஆட்டோக்காரரும் ஒரு லிமிட் வச்சுட்டாருன்னா பரவாயில்ல, இந்த ஏரியாவுக்கு இப்படி கேட்கணும், அது கிடையாது. வாயில் வந்த ரேட்டு ஒவ்வொருத்தங்க ஒன்று கேட்குறாங்க. ஸோ எங்களுக்கு நார்மலாக எங்களோட இதுக்கு வந்து படுறது வந்து ஓலா ஊபர் அந்த மாதிரி தான். ஸோ போட்டு பார்த்தாலுமே இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை, அதுக்கு சார்ஜ் பண்ணுறது இவங்களாம் 60 rupees 80 rupees வாயில் வந்ததை கேட்குறாங்க. இல்லைன்னா முடியலன்னா வேலையை பார்த்துக்கோங்கன்றாங்க, இல்லைன்னா கூடவே வந்து ஒரு மாதிரி இது ட்ராக் பண்ணி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு லிமிட் வச்சுக்கலாம். எல்லாருமே ஒரு லிமிட், இந்த ஏரியானா இவ்வளோ, இந்த கிலோமீட்டர்ஸ் போகிறோன்னா இந்த ரூபா வாங்கலான்ற மாதிரி. அது இல்லாமல் இருக்கவே தான் இப்போது இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக ஓலா ஊபர் தான் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க சொல்கிறாங்க வாழ்வாதாரம் இந்த மாதிரி ஆட்டோக்காரமா, அவங்க கரெக்டாக ரேட் வச்சா ஏன் நாங்கள் ரேப்பிடோ ஊபருக்கு போகிறோம்? அவங்க வந்து கரெக்டாக ரேட் சொல்லுங்கள், மீட்டர் வச்சு இல்லை நியாயமாக கேளுங்கன்னு சொல்கிறேன். 100 ரூபா எடுத்தால் நீங்கள் 110 கேளுங்க, பிரச்சனை கிடையாது. சரி 10 ரூபா ரைட், நீங்களும் சம்பாதிக்க நம்மளும் அதான் நினைக்கிறோம். 250 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் நாங்கள் சுற்றி போகணுன்னு சொன்னால் ஒரு தெருவு தான் அப்படி சுற்றணும். அதில் நாங்கள் சுற்றிப்போம், அது எங்கள் பிரச்சனையா? அது கவர்மெண்ட்டு அவங்க அப்படி பண்ணாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. இப்போ எக்மோர்லேருந்து டி நகர் வந்தால் 100 ரூபா 120 ரூபா, 250 ரூபா 300 ரூபா கேட்டால் நாங்கள் எங்கே போவோம்? இப்போ நம்ம புக் பண்ணாலுமே அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கிங் பண்ணி 30 rupees கொடுங்க 40 rupees கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 20 ரூபா பார்த்து போட்டு கொடுங்க. இந்த மாதிரி இப்போ 76 ரூபா வந்துச்சுன்னா 100 ரூபான்னா 4 ரூபா அந்த சேஞ்ச் தர மாட்டேறாங்க, 20 ரூபா கையில் கொடுக்குறாங்க. அது பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்குறாங்க. ரவுண்டாக 100 ரூபா கொடுங்க, அதை வெளில சொல்லிடாதீங்க, ரேபிடோ கம்பெனியில் சொல்லிடாதீங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா 30 rupees கேட்குறாங்க. ஆனால் நார்மலில் போனால் அவங்களும் எக்ஸ்ட்ரா தான் கேட்குறாங்க. சரி ஓகே, நார்மல் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இவங்க கேட்குறது ஓகேன்னு தான் தோணுது. ஸ்டார்டிங் ப்ரைஸே அதிகமாக கேட்டால் நம்ம யோசிப்போம். ஏன்னா ஆமாம், ஆனால் நீங்கள் ஓலா ஊபரில் போட்டிங்கன்னா 50 60 தான் காமிக்குது. ஸோ அதே நீங்கள் ×2 ×3 கேட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் 50 வெளியெல்லாம் கேட்குறீங்கன்னா எல்லோரும் யோசிப்பாங்க, கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் ஓலா கிராப் இந்த மாதிரிக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 60 ரூபா தான் காட்டுது, 10 ரூபா தான் காட்டுது, 20 ரூபா தான் காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நேற்றெல்லாம் மழை பெஞ்சிச்சு, ஸோ அன்றைக்கெல்லாம் சூறாவளி இந்த பெஞ்ச புயல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு புயல்லாம் வந்தது. அப்போ எல்லாம் அந்த ஓலா ஊபர் எங்கே போச்சுன்னு தெரியல. எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, கை போட்டால் நாங்கள் தான் நிப்பாட்டுவோம். அப்போ இந்த ஓலா ஊபர்காரங்களை புக் பண்ணி போகலாம்ல மக்கள். ஸோ காசு ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுலேயும் ரொம்ப கம்மியாக வந்து அவன் வந்து மக்களை வந்து கம்மியாக கொடுத்து அடிக்ட் ஆகிற மாதிரி தான் அது ஒரு விஷயம் பண்ணுறான். ஃபஸ்ட்டு இப்போ 10 ரூபா கொடுப்பான், நாளைக்கு அவன் 100 ரூபா கொடுப்பான், நாளைக்கு 150 ரூபா கொடுப்பான், நாளைக்கு 1000 ரூபா போட்டாலும் மக்கள் அதில் தான் போய் ஆகணும். அதான் கண்டிஷன். ஸோ மக்களை வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணி அதில் இழுக்கிறான், அவ்வளோதான் விஷயம். இப்போ நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் புக்கிங் சார்ஜை விட எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அதாவது ஓலாவில் ஓலாவில் 50 rupees வரைக்கும் கேட்குறாங்க, ஊபரில் கேட்குறது இல்லை. அதாவது என்னுடைய அனுபவம், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஓலாவில் கேட்குறாங்க, ஊபரில் கேட்கல. ரேப்பிடோ ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம யாத்திரை இருக்கு இல்லையா சென்னையில், அதுலேயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் எல்லோரும் குறைச்சிருக்காங்க. ஆனாலும் மற்ற ஆட்டோக்காரங்க இப்போ ரெகுலர் நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி, இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது.
ஆனால் ஆட்டோ மீட்டர் கொண்டு வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் எல்லா கம்பெனியோட சைன் பண்ணி கவர்மெண்ட்டு தான் ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கு ரேட்டு என்னன்னு கேட்டுட்டு தான் வராங்க. அது கூட கேட்குறாங்க சிலர் அதே ரேட்டுக்கு வரவங்களும் இருக்காங்க. அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க, 20 கொடுக்குறீங்கன்னா வரமாட்டேன்றாங்க, 30 கேட்குறாங்க, 40 கேட்குறாங்க. சம்டைம்ஸ் நம்ம கட் பண்ணிட்டு போனோன்னா கேன்சல் பண்ணோன்னா அடுத்த வாட்டி நம்மளுக்கே சார்ஜஸ் பிடிக்கிற மாதிரி அதுவும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. இதுலேயும் இருக்குது அதுலேயும் இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நார்மல் மனுஷங்க தான் இவங்களும் ஒரு பர்டிகுலர் ஒரு இது மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உடனே டக்குன்னு போனோன்னா ஃபோனை தட்டினோமா உடனே வந்து நிற்கிறாங்க. எதுவும் இது பண்ண பார்கெயின் பண்ண தேவையில்லை. இதுதானா ஃபிக்ஸட் ரேட்டுன்ற மாதிரி. அது மாதிரி இவங்களும் ஒரு யூனியன் மாதிரி வச்சுட்டு இந்த ஃபிக்ஸட் மாதிரி வச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மீட்ரு டிஜிட்டல் மீட்ரு கொண்டு வந்து கவர்மெண்டால் அப்ரூவல் பண்ணி இந்த அது யார் சார் ஃபாலோ பண்ணுறாங்க? இல்லை அப்படி வந்தால் நீங்கள் அதெல்லாம் நடைமுறைக்கு வந்ததுன்னா ஓகே சார். அதெல்லாம் கண்டினியூட்டி இருக்க மாட்டேங்குது. எதுலேயுமே ஒரு கண்டினியூட்டி இருந்ததுன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. எங்களுக்குமே அது கன்வீனியண்ட்டாக தானே இருக்கும். இப்போ நார்மல் ஆட்டோ நமக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு டைம் ஆகாது, ஒரு நிமிஷம் ஆகாது. பட் ஆனால் அவங்க சரி ஓகே ஆப்பில் கொஞ்சம் கம்மியாகும், ஏன்னா மற்ற டேக்கு நமக்கு எக்ஸ்பென்ஸ் கரெக்டாக இருக்குன்றனால நம்ம கூப்பிட்றோம். பட் ஆனால் அவங்களே நம்மளோட எமர்ஜென்சியை புரிஞ்சிக்காமல் 50 rupees எக்ஸ்ட்ரா தாங்க, அப்போ அதுக்கு நம்ம நார்மல் ஆட்டோவே புக் பண்ணி போயிடலாம்ல. கேன்சல் அவங்களே பண்ண சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சல் பண்ண மாட்டாங்க. நமக்கு டைமிங் ஓடிட்டே இருக்குது, நம்மளாலையும் கேன்சல் பண்ண முடியாது. பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போய்டும் நம்மகிட்ட இருந்து. அவங்க வேணாம் ரைடு கேன்சல் பண்ணாலுமே போய்டும் தான். இப்போ நிறைய பேர் ஆட்டோஸை விட பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. அது எப்படி சேஃப்டின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பைக் சேஃப்டி இல்லை, ஆட்டோ தான் பெட்டர். பைக் சேஃப்டி இல்லை, ஹெல்மெட் போடுவாங்களா மாட்டாங்களாலாம் தெரியாது, அங்கங்கே டிராஃபிக்கில் பூந்து போவாங்க. ஆட்டோ பெட்டர். ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறதை விட பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. அது ஆமாம், மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் அது வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ கேஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பாலியல் தொல்லைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வயசானவங்க எனக்கு தெரிஞ்சு போகிறாங்க. ஆனால் சின்ன வயசு அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஜாப் தான். அதையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இல்லை பைக் எடுத்துடலாம், என்ன கேட்டால் எடுத்துடலாம், ஆட்டோ கொண்டு வரலாம். கவர்மெண்ட் இது ஸ்டெப் எடுக்கணும். யாரையுமே அப்படி கண்மூடித்தனமாக யாரையுமே நம்ப முடியல. நீங்கள் லைசன்ஸோடு வச்சுருக்கிறவங்களே நான் நம்ப முடியல, எப்படி இருந்தாலுமே நம்ப முடியல. அது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது அவங்க போகிறது. அவங்க ரேப்பிடோன்னு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். ஆக்சுவலி பார்த்தா அந்த யூனிஃபார்ம் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. அவங்களுக்கு யூனிஃபார்ம் தர அலாட் பண்ணல. சேஃப்டி கிடையாது சார். 50% சேஃப்டி கிடையாது. 50% சேஃப்டி எல்லாரையும் நம்ம நம்பிட்டு அனுப்ப முடியாது. ஆட்டோக்கார ஒழுங்காக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கே ரேட் சொல்கிறாங்க. 250 300 எப்படி போவோம்? எங்களால் தர முடியாது. வி கான்ட் அஃபோர்ட். இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி அவங்க மீட்ரு கொடுத்து இந்த கிலோமீட்டர் இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சார். நார்மலாக ட்ராவல் வாய்ப்பே இல்லை. எந்த ஆட்டோக்காரனும் ஏற்றுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் ஆச்சு, இதெல்லாம் யார் ஏற்றுக்கிறாங்க? வாய்ப்பு இல்லை சார். 250 கொடுனா எதுக்கு 250? அதே 76 ரூபாய்க்கு நான் இங்கே டி நகர் ரீச் ஆகிறேன், நான் எதுக்கு 250 கொடுக்கணும்? பைக் ட்ராவல் நான் பண்ணியிருக்கேன். ஓகே சேஃப்டி தான். அது டிரைவர்ஸ் பொறுத்து தான், அது யார் கையிலும் இல்லைல்ல. நான் போனதில்லை, எனக்கு தெரியல. இஷ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கேன், பட் மேக்ஸிமம் எனக்கு தெரியல. அதில் நான் போக மாட்டேன். நைட்னா நான் எல்லாமே எனக்கு சேஃப் இல்லாத மாதிரி தான் இருக்கும். மார்னிங்னா எதுனாலும் ஓகே. சரி, நான் இது வரைக்கும் ரேப்பிடோ யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. பட் ஆனால் எனக்கு சேஃப் தான். ஏன்னா கொண்டு போகிறவங்க எப்போவுமே சேஃபாக தான், சேஃப் அண்ட் செக்யூராக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்னோடய கொலிக்கு ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட். அவங்களுக்கு 10 o'clock above ஆகிடுச்சு நைட் டைமு. ஸோ அப்போ வந்து அந்த டிரைவர் வந்து டச் பண்ணியிருக்காங்க அவங்களோட லெக்கில். ஸோ அது கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 90% சேஃப் இல்லை, 10% சேஃப் தான். நிறைய கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. பகல் டைமில் ஓகே தான். பட் நைட்டு வந்து ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பிரதரோ யாருக்கோ லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறது சேஃப் ப்ரோ. எதுவுமே இல்லாமல் அவங்க தைரியமாக போகிறது தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ சேஃப், பைக் ஆனால் சேஃப் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய இன்சிடென்ட் நடக்குது இல்லையா சென்னையிலேயே. ஸோ அதனால் பைக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கரெக்டு ப்ரோ. பைக் வந்து அந்தளவுக்கு எனக்கு சேஃப்டியாக எனக்கு தெரியல. பைக் டாக்ஸின்றது வந்து சேஃப்டியாக தெரியல. மேபி ஜென்ஸ்க்கு மேபி ஓகே, ஆனால் லேடிஸ்க்குலாம் அது வந்து சேஃப்டியாக தெரியல. ஜென்ஸுக்கே சேஃப்டி கிடையாது ஆக்சுவலாக. அது பின்னாடி ஹெல்மெட்டும் போட முடியாது, சேஃப்டியும் கிடையாது, ஓட்டும்போது சேஃப்டியாக இருக்காது. அவங்களோட வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கூட தெரியாது. பில்லியனுக்கு நிறைய டிஃபிகல்ட் இருக்குது. பைக் வந்து ஐம் நாட் ப்ரிஃபர்ட். ஆனால் நிறைய லேடிஸ் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அது ஆமாம், அது ரொம்ப முதல்ல ஸ்டாப் பண்ணும். முதல்ல அந்த பைக் டாக்ஸியை ஸ்டாப் பண்ணால் நல்லது. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவை விட இது கம்மியாக இருக்குது. அதனால் எங்களுக்கு சரி, அமௌண்ட்டு கம்மியாக ரிஸ்க் அதிகம் தான். இல்லை அவ்வளோதான். நம்ம ரெண்டுத்துல எது வேணும், அமௌண்ட்டாக இல்லை ரிஸ்க்கானு சூஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஒரு அனுபவம், ஒரு ஆட்டோக்கார் சொன்னது என்னென்னா, அதாவது அவங்க டியூவும் கட்டி சம்பாதிக்க முடியும், எல்லாரும் கொண்டு 6 மணிக்கு மேலே டாஸ்மாகில் கொடுத்துட்றாங்க, இது இல்லாமல் இருந்ததுன்னா சரியாக இருக்கும்ன்றாங்க. பைக் டாக்ஸி இருக்கட்டும்,
ஆட்டோ டாக்ஸி இருந்தால் ஓகே, பைக் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். இப்போ பேன் பண்ணுறதுன்னா ஆட்டோ பண்ணுவீங்களா இல்லை? பேன் பண்ணுறதுனா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ப்ரோ. அதனால் ரேபிடோ ஓட்டியுமே நிறைய பேர் லைஃப் அவங்களுக்கு அதில் தான் லைஃப்ன்ற மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஸோ பேன் பண்ணலாம் வேணாம், பட் அந்த அமௌண்ட்டுன்ற ஒரு விஷயம் அதில் அதிகமாக இருக்குது, அதை குறைச்சி கம்மி பண்ணிக்கலாம். டூ வீலரில் போகிறப்போ ரேபிட்டோ டூ வீலர் வருது பார்த்தீங்களா, ஓலா ஊபர் ரேபிட்டோ ஓட்டிகிட்டு போகிற ஆளுக்கு வந்து எப்படி எங்கேருந்து வராரு, ஹெல்மெட் போட்டு தான் வராரு, அவர் வந்து இல்லை அவர் தானா இது தானா எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஓடிபி, லொக்கேஷனு, வண்டி நம்பரு இது இருந்தால் போதுமா? அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, அந்த டிரைவர் போகிறவருக்கு லைசன்ஸ் இருக்கா, வேல்யூபிள் இருக்கா, வேல்யூபிள் கிடையாதா, எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப செக்யூர் இல்லாமல் பண்ணுறாங்க. முக்கியமாக கேர்ள்ஸ் ரொம்ப வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ அது ரொம்ப ரொம்ப செக்யூர் இல்லாதது. ஸோ பார்த்துங்க, ஏன்னா ஹஸ்பண்டே ஒய்ஃபை தூர மாதிரி நிலமை வந்துருச்சு இன்றைக்கி. அந்த காசு வந்து ரொம்ப கம்மியாகுது. அதனால் அப்போ காசு தான் முக்கியம்னு நினைக்கிற மாதிரி நிறையா பீப்புள் நினைக்கிறாங்க. சேஃப்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் தான் ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கணும். ஃபஸ்ட்டு ஆட்டோ ஓட்டுறவங்க இல்லாத மனுஷங்க தான் ஆட்டோ ஓட்டுவாங்க. யாரும் வந்து பென்ஸ் கார் கொண்டு வந்து ரெண்ட்டில் ஓட்ட போகிறதில்ல, ஜாகுவார் கொண்டு வந்து ஓட்ட போகிறதில்ல, மற்ற யாரும் ஓட்ட போகிறதில்ல. ஸோ முக்கியமாக ஃபஸ்ட்டு இந்த டூ வீலரை நிப்பாட்டுங்க. ஏன்னா டூ வீலர் அப்படின்றது நம்மளுடைய சொந்த பர்பஸ்க்காக டூ வீலர் வாங்குறது. ஸோ அதை வந்து ரெண்ட்டுக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க போக்குவரத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் இந்த ஹெல்மெட் இல்லைன்னு போலீஸ்காரங்க மறித்து கேட்குறாங்க, ஃபைன் போடுறாங்க. நோ பார்க்கிங் நிப்பாட்டினா ஃபைன் போடுறாங்க, இதெல்லாம் ஃபைன் போடுறாங்க. டூ வீலரில் போகலான்னு சொல்லிட்டு ஆர்டிஓ பர்மிஷன் கொடுத்துருக்காருன்னு அந்த லெட்டரே தெரியல. ஆர்டிஓ பர்மிஷன் கொடுத்தா தானே ஜி நம்ம ரெண்டல் ஓட்ட முடியும். நாங்கள் ரோட் டேக்ஸ் கட்டுறோம், இதெல்லாம் கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ டூ வீலர் வந்து நம்ம சொந்த யூஸுக்கு வச்சதை வந்து இப்போ ரெண்டலுக்குன்னு கொடுத்தது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. உண்மை அதுதான் சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் செக்யூர் சேஃப்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதான் விஷயம்.